கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் 27 2024 ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு விசுவாசம். இன்றைய தியான வசனம் 1 யோவான் 5:5. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? தியானம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகின்றவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்றோம். விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை அறிய வேண்டிய பிரகாரமாக அறிய முடியாது என்பதையும், ஒருவன் வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு அதை ஈவாக நமக்கு கொடுத்தவரை குறித்த அசையாத விசுவாசம் அவனில் இல்லாவிடின் அவனுடைய அறிவினால் உண்டாகும் பலன் அற்பமானதாகவே இருக்கும் என்று கடந்த நாட்களிலே தியானம் செய்தோம். நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். அது நம்முடைய கிரியைகளினால் அல்ல, கிருபையினாலே உண்டாயிற்று. எனவே நாம் நம்முடைய அழைப்பை காத்துக்கொள்வதற்கு வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு விசுவாசம் இன்றியமையாததாக இருக்கின்றது. எனினும் ஆண்டவராகிய இயேசு தாம் திரும்பி வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்று கூறியிருக்கின்றார். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று கூறி உணர்வற்றவர்களாக வாழ்ந்துவிட முடியாது. ஆண்டவர் இயேசுவின் மேலுள்ள நம்முடைய விசுவாசம் அற்றுப்போக வேண்டும் என்பதை அவர் விரும்பவில்லை. மாறாக நாம் அவர் மேல் கொண்டுள்ள விசுவாசமானது இந்த உலகத்தினால் உண்டாகும் வஞ்சகத்தினால் தணிந்து போகாதபடிக்கு எச்சரிப்பை வழங்கியிருக்கின்றார். பரபரப்போடும் வாஞ்சையோடும் ஆரம்பிக்கும் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையானது நாட்கள் கடந்து செல்லும் போது பல கோணங்களுக்கு திருப்பி விடுகிறது. இதனால் ஆதியிலே விசுவாசத்திலே உறுதியாய் நின்றவர்களுடைய வாழ்க்கையிலே பல கேள்விகளும் சந்தேகங்களும் பயங்களும் எழுந்து விடுகின்றது. விசுவாசத்திலே ஆரம்பித்த அவர்களுடைய வாழ்க்கையானது மறுபடியும் கிரியைகளுக்கும் மேன்மை பாராட்டுதலுக்கும் திரும்பி விடுகின்றது. பிரியமானவர்களே, விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகின்ற நீங்கள் எவ்விதமான புயல்கள் உங்கள் வாழ்க்கை படகிலே மோதினாலும் விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, நான் பாரங்களையும் பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்குகின்றவரும் முடிக்கின்றவருமாகிய இயேசுவை நோக்கி எப்போதும் முன்னேறி செல்ல எனக்கு கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் எபிரேயர் 11 1 தொடக்கம் 6 வரை.